இந்த காலை வேளையிலே நாம் கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து கர்த்தர் இன்றைக்கு நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக அவருடைய கரத்துக்குள்ளாக இந்த ஆராதனையை நாம் ஒப்புக் கொடுப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளும் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து எங்கள் இருதயத்தை, எங்கள் தேவனை, பரிசுத்த ஆவியானவரை, இயேசுவை ஆராதிக்கும்படியாக எங்கள் மனதை புதிதாக்கி கர்த்தாவே எங்களுக்கு உற்சாகமுள்ள ஆவியை தந்து இயேசுவின் நாமத்தை உயர்த்த எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் ஒரு மனத்தை தந்து ஒவ்வொரு இல்லங்களையும் ஆலயமாக நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவின் ஆராதனை முழுவதும் கர்த்தருடைய பிரசன்னம் பிரவாகிப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். சுமக்கின்ற நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார். அவர் நம்மை மூடி மறைத்துக் கொள்வார்.
ஆடுகளுக்கு விரோதமாக எப்படிப்பட்ட அலைகள் வந்தாலும் அவர் நம்மை மூடிக்கொள்கிற தேவனாய் இருக்கிறார். ஆறாவது பாடலிலே நீங்களோடு கூட சேர்ந்து பாடும்படியாக, கர்த்தரை உயர்த்தும்படியாக உங்களை நாங்கள் அழைக்கிறோம். சீரும் பொழுது நாங்கள் அமர்ந்திருப்போம். When the oceans rise and thunders roar, we will be still in you. எங்களை பாதுகாக்கிற தேவன் கர்த்தாவே, ஆராதனையை கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய செட்டைகளை மறைவினால் நீர் மறைத்து கர்த்தர் பாதுகாத்துக் கொள்கிறார். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நிறைகளை ஆசீர்வதிப்பீராக, தொடர்ந்து நிறைகளை பலப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த காலை வேளையிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய வேத தியானத்திற்காக எரேமியா தீர்க்க தரிசன புத்தகம் 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் கடைசி பாகத்தை உங்களுக்காக நாங்கள் வாசிக்கிறோம். Prophecy according to Jeremiah chapter 31, last portion of verse 10. ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். Will gather him and keep him as a shepherd doth his flock. இன்னொரு வசனத்தையும் உங்களுக்காக புதிய ஏற்பாட்டிலிருந்து வாசிக்கிறோம். ஜான் chapter 10 and verse 11. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். I am the good shepherd giveth his life for the sheep. ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார். இன்றைய காலை நேரத்திலே ஆண்டவராகிய தேவன் நம்மை காக்க வல்லவர்
என்ற தலைப்பின் கீழாக நம்முடைய செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். Our good shepherd takes care and secures our life. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்திலே ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேலை சிதறடித்தாலும் அவர்களை காக்கும் வண்ணமாக ஒரு மேய்ப்பன் எப்படி தன்னுடைய மந்தையை காக்கிறார், அவர் எப்படி பாதுகாக்கிறார் என்பதை பற்றி எரேமியா இஸ்ரவேலுக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டின் காலத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே அவரை நல்ல மேய்ப்பன் என்று இந்த யோவான் 10ஆம் அதிகாரத்திலே நமக்கு சொல்லுகிறார். The good shepherd, the Lord Jesus Christ, saves us. He satisfies the sheep and secures the sheep. நல்ல மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆடுகளையும் மந்தையையும் ரட்சித்து ஆடுகளை திருப்தியாக்கி இந்த ஆட்டு மந்தையை பாதுகாப்பாக காக்கிறவராக இருக்கிறார். இன்றைய தினம் அநேக இடங்களிலே they are so worried about security. பாதுகாப்புக்காக அநேகர் யோசித்து பயந்து இங்கும் அங்குமாக ஓடி தங்களை பாதுகாத்துக் கொள்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்ப்பனாக இருந்து உங்களையும் என்னையும் பாதுகாக்கிறார். When Jesus is the good shepherd, the security of the sheep does not depend upon the sheep, but it depends on the shepherd. இந்த சத்தியத்தை உங்கள் இருதயத்திலே ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள். The security of your life and my life, உங்களுடைய வாழ்க்கையின் பாதுகாப்பு, என்னுடைய வாழ்க்கையின் பாதுகாப்பு நம்மிடத்திலே இல்லை, நல்ல மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவை பொறுத்தது. உங்களுடைய பாதுகாப்பு, என்னுடைய பாதுகாப்பு நம்மை பொறுத்து அல்லவே அல்ல. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் காலையிலே இந்த நல்ல மேய்ப்பன் நம்மை பாதுகாக்கிறவர் என்ற சத்தியத்தை உங்கள் இருதயத்திலே ஆவியானவர் பதிக்க விரும்புகிறார். The great and the good shepherd, the Lord Jesus Christ, promises you this morning that he takes care and he safeguards us from all the evil that is surrounding us. Glory be to God's holy name. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் நம்மை எப்படி பாதுகாக்கிறார்? How does Jesus the good shepherd secure us? நம்மை எப்படி அவர் பாதுகாக்கிறார்? 3 குறிப்புகளை how the good shepherd takes care and secures the sheep இந்த கோணத்திலே நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். முதலாவதாக, we are secure because of the shepherd's possession. Number 2, we are secure because of the shepherd's power. And number 3, we are secure because of the shepherd's purpose. இன்றைக்கு நாம் பாதுகாப்பாக இருப்பது மேய்ப்பன் நம்மை உரிமையாக அவர் கொள்ளுகிறார். இரண்டாவதாக, நாம் இன்றைக்கு பாதுகாப்பாக இருக்கிற காரியம் மேய்ப்பனுடைய வல்லமை, பெலன். மூன்றாவதாக, இன்றைக்கு நாம் பாதுகாப்பாக இருக்கிறதனுடைய ரகசியம் அந்த நல்ல மேய்ப்பனுடைய நம் வாழ்க்கையில் இருக்கிற நோக்கம். Jesus, the good shepherd, takes care of you and me. இன்றைக்கு நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் அவருடைய நம்மை அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை உரிமை கொள்ளுகிறார். இரண்டாவதாக, அவருடைய பலன் வல்லமை நம்மேல் இருக்கிறது. மூன்றாவதாக, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையை குறித்த ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே 27ஆம் வசனத்திலே முதல் குறிப்பை குறித்து நாம் வாசிக்கலாம். The first thought, how we are secure by shepherd's possession of our life. We read about that in John chapter 10
and verse 27. உங்களுக்காக நாங்கள் அந்த முதல் குறிப்பின் வசனத்தை வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. My sheep hear my voice, and I know them, and they follow me. My sheep hear my voice. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 27ஆம் வசனத்திலே ஆடுகள் சத்தம் என்று இயேசு கிறிஸ்து அங்கு சொல்லாமல் என் ஆடுகள் என் சத்தத்திற்கு என்று சொல்லுகிறார். என் ஆடுகள் என்று ஒவ்வொரு விசுவாசியையும் கர்த்தருடைய பிள்ளைகளையும் அவர் உரிமை கொண்டாடுகிறார். The Lord Jesus Christ owns us. You become his possession. ஆடுகளாகிய கர்த்தருடைய மந்தையில இருக்கும் நீங்களும் நானும் அவருடைய உடைமைகளாக, அவருடைய சொத்தாக மாறுகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த முதல் குறிப்பை நீங்கள் இருதயத்தின் ஆழத்திலே பதிக்கும் பொழுது நாம் பாதுகாப்பாக இருக்கிறோம் என்ற ஒரு நிச்சயத்தை கர்த்தர் தருகிறார். என்ன சத்தியம்? நான் அவருடைய மந்தையிலே ஒரு ஆட்டை போல இருக்கிறேன். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். The Lord Jesus Christ as a good shepherd knows his flock. அவருடைய மந்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய இந்த மேய்ப்பன் அறிந்திருக்கிறார். சரி, how do we belong to Jesus? How do we belong and become a possession of this shepherd? இந்த மேய்ப்பனுக்கு நாம் எப்படி உடைமைகளாக மாறுகிறோம்? Why does Jesus say that my sheep and they hear my voice? ரெண்டு காரணங்களை உங்களுக்கு மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். We become his possession because of his search in our life. இரண்டாவதாக, we become his possession because of his sacrifice on the cross. தமிழில் உங்களுக்காக சொல்லுகிறேன். நாம் அவருடைய ஆடுகளாக, அவருடைய உடைமைகளாக எப்படி மாறுகிறோம் என்றால் அவர் நம்மை தேடினபடியால். இரண்டாவதாக, நமக்காக தம்மை தாமே அவர் பலியாக கொடுத்தபடியால். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய ஆடுகளாக எப்படி காணப்படுகிறோம்? காரணம், உங்களை அவர் தேடி உலகத்திற்கு வந்தார். Because of the search that he had in our life. காணாமல் போன ஆட்டை போல சிதறுண்டு நாம் காணப்பட்டோம். அவர் நம்மை தேடி வந்தவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு விதத்தில் சொல்ல போனால், he has purchased us. நம்மை அவர் கிரயம் கொடுத்து நம்மை அவர் வாங்கியிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு நாம் சொல்ல வேண்டும், என்னை அவர் தேடி கண்டுபிடித்தார். வேதம் சொல்கிறது, you have not chosen me but I have chosen you. நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர்தான் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் நாம் வேற ஏதாவது ஒரு காரியத்தை தெரிந்து கொண்டிருப்போம். ஆனால் இந்த நல்ல மேய்ப்பன் பாருங்கள், உங்களை தேடி வந்து இவ்வளோ பெரிய கூட்டங்கள் மத்தியிலே உங்களை, உங்கள் குடும்பத்திலே அவர் உங்களை தேடி கண்டுபிடித்து அவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், யூ பிலாங் டு மீ. நீ எனக்கு சொந்தமானவன், நீ எனக்கு சொந்தமானவள் என்று அவர் சொல்கிறபடியால், நம்மை தேடி கண்டுபிடித்தபடியால் இந்த மெய்ப்பன், நல்ல மெய்ப்பனுக்கு கீழாக நாம் வருகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. We become his possession and we are secure, secondly, because of his sacrifice on the cross of Calvary. கல்வாரி சிலுவையிலே இந்த நல்ல மேய்ப்பன் நமக்கு உயிர் கொடுத்தபடியால், பலியாக மரித்தபடியால் நீங்களும் நானும் அவருடைய உடைமைகளாக மாறுகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டிலே, in the Old Testament times,
We read in the Bible that a sheep was sacrificed to cover the sins of the people. ஜனங்களுடைய பாவத்தை மூடுவதற்காக ஆடுகள் பலியாக கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு உங்களுக்காக எனக்காக ஆடை பலியாக கொடுக்கவில்லை, மெய்ப்பனே பலியாக கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். It is not the sheep that was sacrificed for your sin and my sin, but the shepherd himself sacrificed himself on the cross. அவர் உங்களுக்காக எனக்காக தம்மை பலியாக ஒப்பு கொடுத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, you have to belong to Jesus. You have to belong to the good shepherd and you have to become his possession. இன்றைக்கு என் ஆடுகள் என்று உங்களை சொல்கிறார். உங்களால் நான் அவருக்கு சொந்தம் என்று சொல்ல முடியுமா? ஒருவேளை இயேசுவை அறியாமல், அவரை சொந்த இரட்சகராக நீங்கள் அறியாமல் இருந்தால், இந்த காலை வேளையிலே உங்களை பார்த்து இந்த மெய்ப்பனாகிய இயேசு, நல்ல மெய்ப்பனாகிய இயேசு என்ன சொல்லுகிறார்? நான் உன்னை தெரிந்து கொண்டேன், உனக்காக ரத்தம் சிந்தினேன் என்று சொல்லுகிறார். நாம் என்ன சொல்ல வேண்டும்? நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? ஆம், நான் அவருக்கு சொந்தமானவன் என்று நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக ஒரு பாதுகாப்பு, நிச்சயமாகவே பயம் இல்லாத தன்மை. When I know that I am in a flock, ஒரு மந்தையிலே ஒரு மேய்ப்பன் அந்த தொழுவத்திலே இருக்கிறேன் என்று நான் அறிந்து கொள்ளும் பொழுது என்னை சுற்றி இருக்கும் எல்லா விதமான தீமைகளுக்கு நான் பயப்பட அவசியமில்லை. ஏன்? மேய்ப்பன் எனக்காக என்னை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். இந்த முதல் குறிப்பிலே how are we secure, நாம் எப்படி பாதுகாப்பாக இருக்கிறோம் என்ற கேள்விக்கு it is because we are secure because of the shepherd's possession. இரண்டாவதாக வேதத்திலே இந்த மெய்ப்பன் எப்படி நமக்கு பாதுகாப்பு தருகிறார்? இரண்டாவது குறிப்புக்கு நேராக கடந்து செல்வோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 28ஆம் 29ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, we are secured by shepherd's power. மெய்ப்பனுடைய பலன், மெய்ப்பனுடைய வல்லமையினால் நாம் இன்றைக்கு பாதுகாப்பாக காணப்படுகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28, 29ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது நாங்கள் உங்களுக்காக வாசிக்கிறோம். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. And I give unto them eternal life, and they shall never perish, neither shall any man pluck them out of my hand. My Father which gave them me is greater than all, and no man is able to pluck them out of my Father's hand. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 28, 29ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது இந்த நல்ல மெய்ப்பனுடைய வல்லமை, பலன், the shepherd's power. நான் அவருடைய மந்தையிலே ஒரு ஆடாக இருக்கும் பொழுது, என் நல்ல மெய்ப்பன் வல்லமையுள்ளவர் என்று நான் அறிந்து கொள்ளும் பொழுது நான் பாதுகாப்பாக நான் உணர்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 28, 29ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய கைகளை குறித்து பேசுகிறார். என் கையிலிருந்து ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது. 29ஆம் வசனத்திலே என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் முடியாது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். We are able to read here the weakness of the sheep and the strength of the shepherd. ஆடுகளுடைய பலவீனத்தையும் நல்ல மேய்ப்பனுடைய பலன், வல்லமையை குறித்து வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய கரத்தை இங்கு வாசிக்கிறோம். என் கையிலிருந்து ஒருவனும் பறித்து கொள்ள முடியாது. We have our own deficiencies and weaknesses, but when we are found in the hands of Jesus, இயேசு கிறிஸ்துவாகிய நல்ல மேய்ப்பன் அவருடைய கரத்திலே, பிதாவினுடைய கரத்திலே நாம் காணப்படும் பொழுது, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை ஒரு நாளும் ஒருவரும் பிரித்து நம்மை
தாக்க முடியாது என்பதை வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நமக்கு இந்த மெய்ப்பனுடைய பலன் எப்படி காணப்படுகிறது? முதலாவதாக நான் சொன்னது போல அவருடைய கரங்கள், மெய்ப்பனுடைய கரங்கள் நமக்கு இருக்கிறது. மெய்ப்பனுடைய கரத்திலே ஒரு பாதுகாப்பு, மெய்ப்பனுடைய கரங்களிலே ஒரு வல்லமை காணப்படுகிறது. 1 பேதுருவிலே வாசிக்கிறோம், அவருடைய நேரத்திலே நம்மை அவர் உயர்த்தும்படியாக அவருடைய பலத்த கைக்குள் நாம் அடங்கி இருக்க வேண்டும். We have to stay in the hands of God that he might exalt us in due time. அந்த குறித்த காலம் ஒன்று வருகிறது, அது வரைக்கும் அவருடைய கரத்திற்குள்ளாக இருக்க வேண்டும். சங்கீதங்களிலே வாசிக்கிறோம், நாம் அவரின் கைக்குள்ளாக இருக்கிற ஆடுகள். We are the sheep of his hand. அவருடைய கைக்குள்ளான ஆடுகள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதுதான் நமக்கு ஒரு வல்லமையை தருகிறது. எப்படி அவர் நமக்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார்? அவருடைய கரத்துக்குள்ளாக இருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சில நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம், அவர் கரத்தை விட்டு வெளியே போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வருகிறது. There are times when we feel we go out of the hands of this good shepherd. நல்ல மேய்ப்பனுடைய கரத்தை வேதத்திலே இன்னொரு இடத்திலே பார்க்கிறோம். சில நேரத்திலே நான் சொன்னது போல அவருடைய கரத்தை விட்டு சில நேரத்திலே வெளியே போகிற சூழ்நிலை வரும்பொழுது அவருடைய மெய்ப்பனுடைய கரங்கள் நமக்காக பாதுகாப்பிற்காக நம்மை பாதுகாக்கிறது. 1 சாமுவேல் 16, 17 அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, தாவீது ஒரு ஆட்டு இடையனாக இருக்கும் பொழுது தாவீது தன்னுடைய வார்த்தையிலே சொல்லுகிறார், ஒரு விசை ஒரு சிங்கமும் மற்றொரு விசை ஒரு கரடியும் வந்து தன்னுடைய மந்தையிலிருந்து ஒரு ஆட்டை எடுத்து கொண்டு போகும் பொழுது தாவீது அந்த சிங்கத்தை துரத்தி அந்த சிங்கத்தின் வாயில் இருக்கிற ஆட்டுக்குட்டியை அவர் தப்பித்து எடுத்துக் கொள்கிறார் என்பதை வாசிக்கிறோம். தாவீது சொல்லுகிறார், அந்த சிங்கம் அந்த ஆட்டுக்குட்டியை தப்புவிக்கும் பொழுது, அந்த மெய்ப்பனாகிய தாவீதின் மேல் பாயும் பொழுது வேதம் சொல்கிறது, தாவீது அந்த சிங்கத்தின் வாயை கிழித்து போட்டான், அதை அடித்து அதை கொன்று போட்டான் என்று வாசிக்கிறோம். நம்முடைய இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான். சில நேரத்தில் பிசாசாகிய சிங்கம் போல அவன் கர்ஜித்து வந்து நம்மை களவாடி எடுத்து கொண்டு போகும் பொழுது இயேசு கிறிஸ்து அவனை வெற்றி சிறந்து உங்களையும் என்னையும் தீமையிலிருந்து நம்மை காப்பாற்றி விடுகிறார். இதுதான் மெய்ப்பனுடைய பலன், the power of good shepherd. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மெய்ப்பனுடைய கரங்கள் நம்மை பாதுகாக்கிறது, அவருடைய வல்லமை. இரண்டாவதாக மெய்ப்பனுடைய தோள்களை குறித்து வாசிக்கிறோம். We read about the hand of the shepherd and we also read about the shoulders of the shepherd. லூக்கா எழுதின சுவிசேஷம் 15 அதிகாரத்திலே 5 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது நாங்கள் அதை உங்களுக்காக வாசிக்கிறோம். Luke chapter 15 and verse 5. கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடு அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு, and when he had found it, he laid it on his shoulders, rejoicing. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். He carried it on his shoulders. 100 ஆடுகளிலே ஒரு ஆடு தொலைந்து போகிறது. அந்த மேய்ப்பன் 99 ஆடுகளை தொழுவத்திலே விட்டுவிட்டு இந்த ஒரு ஆட்டுக்காக தேடி போய் அந்த ஆட்டை கண்டுபிடித்த உடனே மிகவும் சந்தோஷத்தோடு தன் தோள்களின் மேலே அதை ஏற்றிக்கொண்டு சுமந்து வருகிறார். The good shepherd is a great security for us. உங்க வாழ்க்கை இன்னைக்கு பாதுகாப்பாக இருக்கிறது காரணம், we are secure because of the shepherd's power. அவருடைய வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை? அவர் கரத்திலே வல்லமை உண்டு. இந்த நல்ல மேய்ப்பனுடைய தோள்கள், நாம் முடியாத நிலைமையிலே, நாம் சில நேரத்தில் நாம் கஷ்டப்படும் பொழுது இந்த நல்ல மேய்ப்பன் நம்மை எடுத்து தோள்களின் மேலே சுமந்து கொண்டு போகிறார். When a sheep gets scattered away from the truth of God, the shepherd comes seeking the sheep, carries it on his shoulder. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த நல்ல மேய்ப்பன்
நமக்காக வல்லமையோடு கூட தம்முடைய எல்லா பலத்தோடு கூட நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். He possesses you and he shows his power for you. கடைசியாக, how are we secure? நாம் எப்படி இன்றைக்கு பாதுகாப்பாக இருக்கிறோம்? மூன்றாவதாக, இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே 29-30 வசனத்தை நாங்கள் உங்களுக்காக வாசிக்கிறோம். அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லோரிலும் பெரியவராயிருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். My Father which gave them me is greater than all, and no man is able to pluck them out of my Father's hand. I and my Father are one. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 29ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது Jesus is talking about his father. இயேசு கிறிஸ்து தம்முடைய பிதாவை குறித்து இந்த வசனத்திலே பேசுகிறார். என்ன சொல்லுகிறார்? 28ஆம் வசனத்திலும், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். I give unto them eternal life. இன்றைக்கு மூன்றாவதாக பாருங்கள், ஏன் உங்களையும் என்னையும் அவர் பாதுகாக்கிறார்? Why are we secure? He has a purpose for your life. உங்களுக்கென்று கர்த்தர் நித்திய ஜீவனை தருகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நித்திய ஜீவன் என்று சொல்லும் பொழுது it talks about the quantity of the life and the quality of life. நம்முடைய வாழ்க்கையின் அளவையும் நம்முடைய வாழ்க்கையின் தரத்தையும் குறித்து இயேசு இங்கு பேசுகிறார். உங்களுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து உங்களுக்கு நித்திய ஜீவனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு தருகிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை பாதுகாப்பா இருக்கிறதா என்பதற்கு ஒரு நிச்சயம் என்னவென்றால், கர்த்தர் என் வாழ்க்கையிலே ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் அவருடைய நித்திய ஜீவன், நித்திய நோக்கத்தை என் வாழ்க்கையிலே வைத்திருக்கிறார் என்ற சத்தியம் இருதயத்தில் இருக்கும் பொழுது நாம் பயப்பட அவசியம் இல்லை. பிகாஸ் I am secure because of the shepherd's purpose in my life. Not only the shepherd's possession, not only the shepherd's power in my life, but the shepherd's purpose that he has for me in my life. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு 2 குறிப்புகளோடு கூட உங்களுக்கு இந்த காரியத்தை உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். இந்த நல்ல மேய்ப்பன் ஆடுகளை மந்தையிலே வைத்து என்ன சொல்லுகிறார்? யோவான் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, he leadeth them out, அவைகளை நடத்தி கொண்டு போகிறார். 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது they follow him. இயேசு இந்த ஆடுகளை நல்ல மேய்ப்பனாக நடத்துகிறார். இந்த ஆடுகள் அவரை பின்பற்றுகின்றன. காரணம், Jesus has an immediate purpose in their life and Jesus had an ultimate purpose in their life. உங்கள் வாழ்க்கையிலே அவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆடுகள் அவரை பின்தொடர்ந்து போகின்றன என்பதை வேதத்திலே யோவான் 10 வாசிக்கிறோம். அருமையான சகோதரரே, சகோதரியே, இன்றைக்கு நமக்கு செக்யூரிட்டி, பாதுகாப்பை கொடுப்பது என்ன? என் வாழ்க்கையிலே நான் ஒரு நோக்கத்தோடு வாழ்கிறேன். God has a plan in my life. How can we know the plan of God? ஆடுகள் எப்படி ஒரு மேய்ப்பனுடைய நோக்கம், ஒரு தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ள முடியும்? 10ஆம் அதிகாரத்திலே நீங்கள் ஆழ்ந்து ஆடுகளுக்கும் மேய்ப்பனுக்கும் உள்ள உறவை குறித்து வாசிக்கலாம். Jesus, the good shepherd, longs for a relationship with you and me. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 3 விதமான உறவுகளை நாம் அவரோடு கூட வைத்திருக்கும் பொழுது நம்முடைய நோக்கத்தை நாம் தெரிந்து கொள்ள முடியும். முதலாவதாக, it is a loving relationship. அவரோடு கூட ஒரு அன்பார்ந்த ஒரு உறவை குறித்து வாசிக்கிறோம். இரண்டாவதாக, it is a living relationship. ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட சம்பாஷணை செய்து நாம் அவரோடு கூட ஐக்கியம் கொள்கிறோம். மூன்றாவதாக, it is a lasting relationship. கடைசி வரைக்கும்
நம்மை விட்டு பிரியாத நல்ல மெய்ப்பனாக இருக்கிறார். இன்றைக்கு அவரோடு கூட ஒரு உறவை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். Let me ask you a question. Do you have a loving and a living and a lasting relationship with this good shepherd? உங்களுடைய வாழ்க்கையிலே அன்புள்ள, எப்பொழுதும் உயிருள்ள, கடைசி வரைக்கும் இருக்கின்ற ஒரு உறவை நீங்கள் அவரோடு கூட வைத்திருக்கிறீர்களா? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். Jesus Christ as a good shepherd is all sufficient for you, but he is efficient to them that believe on his name. மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவருடைய நோக்கத்தை குறித்து உங்களுக்கு சொல்லுகிறேன். The Lord Jesus Christ as a good shepherd is all sufficient for you, but his sufficiency will become efficient in your life if you believe on the good shepherd. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பனாக உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தர விரும்புகிறார். அதை எப்படி அனுபவிக்க முடியும்? நீங்கள் முற்றிலுமாக அவரை நம்பும் பொழுதுதான். His sufficiency becomes your efficiency when you trust the good shepherd in your life. என்னுடைய வார்த்தையை நான் முடிக்க விரும்புகிறேன். நானே நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறேன். I am the good shepherd and I safeguard your life. நம் வாழ்க்கை அவருக்குள்ளாக பாதுகாப்பாக இருக்கிறது. இன்றைக்கு ஒருவேளை என்னுடைய வாழ்க்கை பாதுகாப்பாக நான் உணரவில்லை. I am so afraid about my life. எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா? Brother, sister, if you are in these three aspects of this good shepherd, your life is safe in the Lord. கண்களை மூடி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் பிதாவே, இந்த நாளிலே, இந்த ஆராதனையிலே இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே அவர்களை நீர் சொந்தமாக்கி கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we belong to you. They belong to you, Lord. கர்த்தாவே, நல்ல மேய்ப்பனுடைய வல்லமை, நல்ல மேய்ப்பனுடைய பலன் அவங்க வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறேன். We live for a purpose in our life. உம்மோடு கூட நாங்கள் இருக்கிற அந்த உறவோடு கூட ஆண்டவரே, உம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களை அனுபவிக்கும்படியாக எங்களை முற்றிலுமாக உம்மேல் எங்கள் இருதயத்தை கொண்டு விசுவாசிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தாரை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நல்ல மேய்ப்பன் உங்களை காத்துக் கொள்வாராக.